காதை கிழிக்கிற அளவுக்கு நாளைக்கு இந்த பாதையாலையும் பேர் நம்ம ஒரு பாதை இருக்கு. ஆனால் இது அடைக்கணும் தெரியல. 14 தென்னிந்திய கலைஞர்கள், 10 பாடகர்களும், 4 பிக் பாஸ் பிரபல்ஜங்களும் இங்கே தோன்ற காத்திருக்கிறாங்க. இந்த வித்தியாசமான ஒரு பட்டம் ஒன்று இருக்குது. பெரிய பெரிய பொக்ஸுகள் எல்லாம் வந்து நாளைய தினம் கடல் மார்க்கமாகவும் பலர் வர காத்திருக்கிறதாக அறிகின்றோம். அங்காளி இடங்களில் வந்து போக இயலாது. எல்லாரும் வல்வெடுத்துறையின் வரலாறு கண்ட தமிழ் மக்களிடம் பிரம்மாண்டமான ஒரு ஒலி அமைப்பில் தான் உலகமே வியந்து பார்க்கின்றன. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மயு, இலங்கையில் யாழ்ப்பாணத்திலிருந்து. இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், நாளைய தினம் வந்து தைப்பொங்கல் இடம்பெற இருக்கின்றது. இந்த தைப்பொங்கல் தினத்தில் யாழ்ப்பாணத்தில், அதுவும் வல்வெட்டித்துறையில் வந்து ஒவ்வொரு தைப்பொங்கலுக்கும் வந்து விசித்திரமான பட்டப்போட்டி இடம்பெறுகின்றது. அந்த பட்டப்போட்டியோடு சேர்ந்து பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சிகள் எல்லாம் இடம்பெறுகின்றது. எல்லாருக்கும் நீங்கள் அறிஞ்சிருப்பீங்கள். இந்த முறையும் வந்து பிரம்மாண்டமான பட்ட திருவிழாவோடு சேர்த்து பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சியும் இடம்பெற இருக்கின்றது. அந்த இசை நிகழ்ச்சி தொடர்பாகவும் நாளைய தினம் இந்த பட்ட திருவிழா எப்படி நடக்க போகுது என்பது தொடர்பாக வந்து இந்த காணொலியில் இன்றைக்கு வந்து அந்த முன்னாயத்த பணிகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எங்களோட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதோட வந்து நாளைக்கு இந்த பட்ட திருவிழா மற்ற இசை நிகழ்ச்சி தொடர்பான காணொலிகள் அடுத்தடுத்து எங்களோட சேனலில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ வாங்க என்ன விஷயம் நடக்குதுன்றதை பார்த்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நிற்கிற இடம் வந்து வல்வெட்டித்துறை. இந்த வல்வெட்டித்துறை உதயசூரியன் உல்லாச கடற்கரையில் நாளைய தினம் வந்து மிக பிரம்மாண்டமான பட்டத்திருவிழா அதோடு சேர்ந்து இசை நிகழ்ச்சியும் வந்து இந்த இடத்துல இடம்பெற இருக்குது. நாளைய நிகழ்வுக்கான முன்னாயத்த பணிகளை தான் இன்றைக்கு காணொலியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்பீக்கராக வந்து நாளைக்கு இந்த பாட்டுகள் போடுறதுக்கு ஏற்ற மாதிரியான வேலைப்பாடுகள் எல்லாம் இடம்பெற்று கொண்டிருக்குது. அதோடு வந்து இதில் வந்து பெரிய பெரிய பொக்ஸுகள் எல்லாம் வந்து அண்ணாக்கள் இறக்கி கொண்டு நிற்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா, இங்கால வந்து இந்த கிரவுண்டு அதான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, உதயசூரியன் உல்லாச கடற்கரை வல்வெட்டித்துறையில் இருக்கிற இந்த கடற்கரையெல்லாம் வந்து நம்ம வந்து பொக்ஸுகள் எல்லாம் பூட்ட போயின போல இருக்குது. பாருங்க, அங்காலையெல்லாம் வேலையில் நடந்து கொண்டு இருக்குது. இந்த இடங்கள் வந்து பொதுவாக யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பழமையாக ஒவ்வொரு தைப்பொங்கலுக்கும் வந்து இந்த இடத்துல வந்து இசை நிகழ்ச்சி இடம்பெறுவது வளமை. இங்கால பார்த்தீங்கன்னா நாளைய தினம் வந்து இந்த இடத்துல வந்து பட்ட திருவிழா நடக்கும். இங்கால சைடில் இந்த சைடில் வந்து மக்கள் வந்து இங்கால அந்த கம்பிகள் அடிச்சிருக்கணும், நம்ம அந்த கம்பிக்கு இஞ்சாலன்னு தான் பார்க்கலாம். என்ன சொன்னால் அந்த இடங்கள்லாம் முற்றுமுழுதாக வந்து பட்டங்கள் ஏற்றுற கலைஞர்கள் தான் இந்த இடத்துல நிற்கலாமேன்னு சொன்ன அவைக்கு இடைஞ்சலாக இருக்கும்ன்றதுக்காண்டி அந்த இடங்களுக்கு ஒரேயாக்கள் போகலாது. இங்காலையெல்லாம் இந்த இடங்களுக்குள்ளே வந்து ஃபுல்லாகவே வந்து பட்டம் ஏற்றுறாக்கள், அந்த பிரதம விருந்தினர் மற்றது ஜட்ஜஸ் எல்லாம் வந்து இந்த ஸ்டேஜில் அன்றிப்பினோம். இப்படியான இடத்துல வந்து நாளைக்கு மிக பிரமாண்டமான பட்டத்திருவிழா இடம்பெற இருக்கின்றது. இங்கால பார்த்தீங்கன்னா இதான் அந்த கடற்கரை. இந்த கடற்கரை காற்றுல இந்த பட்டங்கள் எல்லாம் இங்கால ஏறப்போகுது. பார்த்தீங்கன்னா இங்கால பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இந்த ஸ்பான்சர்ஸ் இந்த ஃப்ளாக்குகள் கொடிகள் எல்லாம் இதில் ஏறிக்கொண்டிருக்குது. உண்மையில் வந்து நாளைக்கு இன்றைக்கு இப்போ நாங்கள் இந்த வீடியோ ஷூட் பண்ணி கொண்டிருக்கிற டைம் வந்து ஒரு 5 மணி இருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த டைமில் வந்து வெறிச்சி ஓடி போய் இருக்குது. நாளைக்கு இந்த இடம் ஃபுல்லாக வந்து சனம் வந்து நிற்கிறதுக்கு இடம் இல்லாமல் அப்படி ஃபுல்லாகிடும். அப்படியான ஒரு இடத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க. நாளைக்கும் காணொலி நாங்கள் பதிவு செய்வோம். நாளைக்கு இந்த இடத்துக்கு வந்து இந்த இசை நிகழ்ச்சி, அதாவது நாளைக்கு 6-7 மணிக்கு இந்த இடத்துல இசை நிகழ்ச்சி, பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. இந்த இசை நிகழ்ச்சிக்கு வந்து இந்தியாவிலேருந்து 9-10 பாடகிகள் மற்றது வந்து பிக் பாஸ் பிரபலங்கள்னு சொல்லி பல பேர் இந்த இடத்துக்கு வருகை தர இருக்கின்றார்கள். அந்த காணொலியை வந்து நாளைக்கு யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்தில் வந்து 12 மணி அளவில் நாங்கள் பதிவு செய்வோம். அதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுண்ட் சிஸ்டங்கள்லாம் இதில் ஃபிட் பண்ணுறதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இந்த மேகி நூடுல்ஸ் எல்லாம் வந்து இதில் இடங்களை எடுத்து நாங்களுடைய நாளைக்கு பிஸ்னஸ் செய்ய போயினோம். நீங்கள் வந்து இசை நிகழ்ச்சியோ அல்லது இந்த பட்ட போட்டி எஞ்சால நடக்கும் பட்ட போட்டி இதில் பார்த்துக்கொண்டு இதில் வேண்டி சாப்பிடக்கூடிய மாதிரி செட்டப்பில் இருக்குது. அது சும்மா இல்லை, காசு கொடுத்தா நீங்கள் பார்க்க வேணும். இப்போ நாங்கள் வந்து இந்த சவுண்ட் சிஸ்டம் மற்றது இந்த மேடை அதுகளுக்கிட்ட போய் உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ இந்த மேடை இன்னும் வந்து உயர்த்தாமல் இப்போ வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. ஃபுல்லாக உயர்த்திவினம், அது இப்போ உயர்த்தின மாதிரியில் கிட்ட கொண்டே காட்டுன்னு பாருங்கோ. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிரம்மாண்டமாக இருக்குமென்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த பெரிய சவுண்ட் எல்லாம் வந்து போட்டு நாளைக்கு இந்த மக்களை மகிழ்விக்கிறதுக்காண்டி பெரிய பெரிய பொக்ஸுகள் மற்றது சவுண்ட் சிஸ்டங்கள் வந்து வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கணும். பாருங்கோ, இதில் பார்த்தீங்கன்னா நாளையான் இசை நிகழ்வுக்கு யாழ்ப்பாணத்தின் முன்னணி இசைக்குழுவான
தனு தலைமையிலான மோகன் சவுண்ட் நிறுவனத்தினர்கிட்ட உண்மையில் வித்தியாசமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நாளைய இசை நிகழ்ச்சி சிறப்பாக அமையும் என்று சொல்லி அறியக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க. இதான் நாளைய மேடை அமைப்பு பாருங்க. இன்னும் மேடை உயர்த்தையில் நீங்கள் பார்த்துட்டு உடனே யோசிப்பீங்களே நான் சின்ன மேடையாக இருக்குது. இது லைட்டுகள் எல்லாம் பூட்டி தான் நாளைக்கு உயர்த்தி அந்த வேலைகளில் ஈடுபடுவினம். இங்கால பார்த்திங்கன்னா இந்த சவுண்டுக்குரிய பொக்ஸுகள் எல்லாம் இறக்கப்படுது. ஜனங்கள் முற்றுமுழுதாக அந்த முன்னுக்கு இருக்கிற அந்த பாதையெல்லாம் பெறலாம் உள்ளுக்க வாரன்னு சொன்னால், அல்லது மற்றபடி முன் பாதையெல்லாம் பெறலாம். இந்த இடங்களுக்கு எல்லோரும் உள்ளுக்க விரையில்லாது. மற்றபடி அந்த முன் பாதையால் ஒரு பேரியல் ஒன்று போடணும். அதுக்கு அங்காலன்னு தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா தெரியும் நாளைய பட்ட போட்டிக்கு ஒத்திகை, அதாவது பட்டம் எப்படி ஏறுது, பிரச்சனை வருகுதா இல்லையான்றதை பார்க்குறதுக்காண்டி இன்றைய தினம் இந்த பட்டங்களை ஏற்றி பார்க்கணும். அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. நான் இப்போ தூரத்தில் நிற்கிறபடியால் உங்களுக்கு வடிவாக காட்டிக்கொள்ள இயலாது. கிட்ட போய்ட்டு உங்களுக்கு வடிவாக விளக்கமாக காட்டிக்கொள்கிறேன். இதை விட பல தொழில்நுட்பங்களை கூட்டின பட்டம் நாளைக்கு ஏற்ற போயினா மறக்காமல் இலங்கையில் இருக்கிறார்கள் இந்த இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை தவற விடாமல் பாருங்கோ. இதில் பார்த்திங்கன்னா பல அடுக்குகளை கொண்ட பெட்டியாக இதை ஏற்றி பார்க்க போயினா ஏற்றிக்க உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரியான தொழில்நுட்பத்தோடு இந்த பட்டம் ஏறப்போகுதுன்னு சொல்லி. வல்வை விக்னேஸ்வரா சமூக சேவா நிலையத்தின் இந்த ஆண்டுக்கான பொருளாளர் விமலதாஸ் கவிச்செல்வன். இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு வல்வெட்டித்துறையின் வினோத விசித்திர பட்டப்போட்டி திருவிழா, தொழில்நுட்ப பட்டப்போட்டி திருவிழா நாளைய தினம் இந்த வல்வை உதயசூரியன் உல்லாச கடற்கரையில் வல்வை விக்னேஸ்வரா சமூக சேவா நிலையமும் வல்வை உதயசூரியன் கழகத்தின் இணைந்து நடாத்துகின்ற நிகழ்வு நடைபெற காத்திருக்கின்றது. இந்த ஆண்டு சிறப்பம்சமாக பட்ட போட்டியாளர்களுக்கு இடையிலான போட்டிகளின் தன்மையில் சிறு வித்தியாசங்களை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம். ஆக குறைந்தது 5 அடிகளை கொண்ட பட்டங்கள் ஏற்றப்பட வேண்டும். அதேபோன்று புள்ளியிடல் திட்டத்தில் தொழில்நுட்பத்திற்கு மிகக்கூடிய புள்ளியிடலை நாங்கள் உள்வாங்கியிருக்கிறோம். அந்த ரீதியில் 82 பட்டங்கள் பதியப்பெற்று, அதாவது 6ஆம் தேதிக்கு முதல் பதிய வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் 82 பட்டங்கள் பதியப்பெற்று நாளை பறக்க விடுவதற்காக 80 போட்டியாளர்கள் தங்களது இலக்கங்களை, அதாவது எத்தனையாவதாக தாங்கள் பறக்க விடுவதென்பதற்கான இலக்கங்களை பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையில் 80 போட்டியாளர்கள் நாளைய தினம் இங்கே களம் காண இருக்கிறார்கள். மிகவும் முக்கியமாக இந்த ஆண்டு தொழில்நுட்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து, அதாவது சர்வதேசத்தையும் இன்றைய உலகத்தையும் இலங்கை தீவையும் முக்கியமாக தமிழர் தேசமெங்கும் பிரவாகித்து இருக்கின்ற எமது இந்த பட்ட போட்டிக்கு காரணம் அந்த வினோதம், விசித்திரம், தொழில்நுட்பம். அதாவது நாசா போன்ற ஆய்வுக்கூடங்களில் ஆய்வு செய்யப்பட்டு நிகழ்த்தப்படுகின்ற விஞ்ஞான ஆராய்ச்சிகளை போன்ற நிகழ்வுகள் இங்கே காற்றை மூலதனமாக கொண்டு முப்பரிமாண வடிவத்தில் வாள் இல்லாமல் மிகவும் சிறப்பாக எமது 100க்கு 100% வல்வெட்டித்துறையை சேர்ந்த கலைஞர்களால், பட்ட வல்லுநர்களால் சிறந்த முறையில் உலகத்துக்கு வழங்குகிற சந்தர்ப்பம் தான் இந்த பட்டப்போட்டி திருவிழா. அதாவது இந்த எங்களுக்கு சில வீர தீர திறன்கள் உண்டு. அந்த வகையில் இந்த தொழில்நுட்ப திறமையும் ஒரு விஞ்ஞான ஆய்வுக்கூடத்துக்கு நிகரான ஒரு களமாக இந்த வல்வை உதயசூரியன் உல்லாச கடற்கரை திகழ்கின்றது. பறக்கும் விமானத்தில் பறக்கும் இன்னொரு விமானமாக உருவாக்குகின்ற கடந்த ஆண்டை போன்ற வித்தியாசமான தொழில்நுட்பங்கள் நாளைய தினம் இங்கே பறக்க இருக்கின்றது. அந்த சிறப்பான நிகழ்வை காண்பதற்கு பல லட்சம் பார்வையாளர்கள் இலங்கை தீவின் பல பகுதியிலிருந்தும் ஏன் சர்வதேசத்திலிருந்தும் இங்கே வருகை வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் பார்வையாளர்களை நாங்கள் நமது வல்வை உதயசூரியன் கழகத்தினதும் வல்வை விக்னேஸ்வரா சமூக சேவா நிலையத்தின் சார்பிலும் வரவேற்றி கொண்டு மிகவும் சிறப்பம்சமாக எமது 2015ஆம் ஆண்டு முதல், இந்த அணைக்கட்டு திறந்த ஆண்டு முதல் நாம் தென்னிந்திய கலைஞர்களுடனான இசை நிகழ்வை நடாத்தி வருகிறோம். அந்த வகையில் இந்த ஆண்டு மிகவும் சிறப்பம்சமாக அனைத்து பாடகர்களும் தென்னிந்தியாவில் இருந்து பங்கு பெற்றுகின்ற சிறப்பான இன்னிசை இரவு நாளை மாலை வேளையிலே பட்டப்போட்டி பரிசளிப்பு நிறைவு பெற்ற பின்னர் அந்த இன்னிசை நிகழ்வும் இடம்பெற காத்திருக்கின்றது. அதே போல் இன்றைய நிலையில் பவுனுக்கான, அதாவது தங்க நாணயத்திற்கான பெறுமதி பல லட்சங்கள் அதிகரித்திருந்தாலும் எமது பட்ட வல்லுநர்களின் பெறுமதி கருதி நாம் எந்தவித குறைபாடுமின்றி 1 பவுன் என்ற 3,50,000க்கு மேற்பட்ட பெறுமதியை கொண்ட முதலாவது பரிசும்
அரை பவுன் என்ற 2வது பரிசும் அதைவிட 1 மில்லிகிராம் மட்டும் குறைந்த 3வது பரிசும், அதாவது ஏறத்தாழ 2 பவுன்களையும் 7 லட்சம் ரூபா பெறுமதியான முதல் 3 போட்டியாளர்களுக்கும், அதே போன்று ஏனைய 77 போட்டியாளர்களுக்கும் ஏறத்தாழ 1 மில்லியன் 10 லட்சம் ரூபா பணத்தையும் பகிர்ந்தளிக்கிறதுக்கு இந்த போட்டி களத்தில் நாங்கள் காத்திருக்கின்றோம். நாளைக்கு இந்த நேரத்திலே அந்த பரிசுகள் போட்டி முடிவடைந்ததும் அனைத்து போட்டியாளர்களுக்கும் பங்கிட்டு வழங்கப்படுவதற்கு தயாராக இருக்கின்றோம். அனைத்தும் இலவசம். எந்த ஒரு வருகைக்கான நுழைவுச் சீட்டுகளோ எந்த ஒரு கட்டணமோ இல்லை. இது முற்று முழுதாக பார்வையாளரின் ரசனையை கவர்வதற்காக எமது வல்வை விக்னேஸ்வரா சனசமூக சேவா நிலையத்தினாலும் வல்வை உதயசூரியன் கழகத்தினாலும் இலவசமாக ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்படுகின்றது. இதில் பங்கு பெறுகின்ற கலைஞர்கள், பட்ட கலைஞர்களின் திறமையும் நுட்பமும் கலையும் உலகுக்கு கொண்டு வரப்படுகின்ற சந்தர்ப்பம். இதனை விற்பதற்கோ இதனை பணத்துக்கு விலை பேசுவதற்கோ நாம் தயாராக இல்லை. அந்த வகையில் உலக சமுதாயத்துக்கு நாம் இலவசமாக கண்கூடாக பார்ப்பதற்குத்தான் இந்த சந்தர்ப்பத்தை வழங்குகின்றோம். பிரம்மாண்டமான ஒரு பட்டம் ஒன்று ஏற்றி பார்க்கிற நாளையான அந்த பட்ட போட்டிக்கு வித்தியாசமாக இருக்குது பாருங்க. மேலே ஏற 2 பிரியும்னு சொன்னவே பாருங்கோ. ஏன்டா கீழே விழுந்தா உடஞ்சிருமன்றதுக்காண்டி எத்தனை பேர் கீழே நின்று பிடிக்கணும் அதை தான் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க பாருங்க. நம்ம வடிவான முச்சியல் கட்டி ஏற்றியில் இதை போல் இன்னும் பல மடங்கு தொழில்நுட்பங்களை கொண்ட பட்டங்களை நாளைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்.